Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. இந்த வீடியோவில் இந்த பாவாடை சட்டையோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இதுதான் பாவாடை, ஹாஃப் ஒயிட்டில் இருக்குது. பார்டர் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனில் இருக்குது. அப்புறம் அதனோட லைனிங்கும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அடுத்த வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த சட்டை தான் மேலே இந்த டிசைன் ஆரி ஒர்க்கும் கீழே இந்த பெட்டால்ஸும் கேட்டு கம்பைன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆரி ஒர்க் வந்து நான் போட்டு கொண்டு வந்துட்டேன். பட் இது லைட்டிங்கில் எனக்கு கிளியராக பிக்சர் வந்து தெரியல. ஜஸ்ட்டு ஸ்டோன் ஒட்டின மாதிரி தான் இருக்குது. பட் நேராக பார்க்கும்போது அந்த டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டோனை வந்து ஃப்ளவர் மாதிரி செட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அவங்க கொடுத்த இமேஜில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நடுவில் வந்து குட்டியாக லக்ஷ்மி பெண்டன்ட்லாம் வச்சு பேர்ல்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேர்ல்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஏன்னா இந்த பாப்பாவுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் தான் தைக்க போகிறேன். அதனால் தைக்கும் போது அந்த இடத்துல பீட்ஸ் இருந்தால் எனக்கு இடிக்கும். அதுக்காக நான் வைக்கல. ஃபுல்லாக முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 2 சைடும் பேர்ல்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ சட்டையோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 இருந்துச்சுன்னா அதில் 4 வந்து கீழே பெட்டல்ஸ்க்கும் பேலன்ஸ் வந்து மேலே இந்த சட்டைக்கும் கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்க இந்த பார்டரை வந்து நான் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு இல்லை, இந்த பார்டரோட லென்த்து வந்து எனக்கு அந்த லீஃப்க்கு கரெக்டாக இருக்கும், அந்த பெட்டல்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் அப்படியே இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பார்டரே எனக்கு பத்தலை. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இவ்வளோ பார்டருமே எனக்கு ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் பத்துச்சு. பேக்குக்கு வந்து நார்மலாக பேலன்ஸ் கிளாத் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ சட்டையோட லென்த் பார்த்தீங்கன்னா 14ல் ஒரு 4 இன்ச்சு இல்லை 4.5 வந்து நம்ம பெட்டல்ஸ்க்குன்னு கொடுக்குற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4.5 வந்து பெட்டல்ஸ்க்கும் பேலன்ஸ் உள்ள 9.5 வந்து சட்டையோட லென்த்தாகவும் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு தேவையான அளவுக்கு லைனிங்கில் நான் ஃபர்ஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஒரு 10 எடுத்துக்கிறேன். ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண வேணாம், ஏன்னா கீழே வந்து நம்ம ரெண்டுமே ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் 1/2 இன்ச்சு போயிடும். ஸோ நான் 10 இன்ச்சு ஹைட்டில் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த ஆரி ஒர்க்காக கட் பண்ணது. ஸோ சேம் அளவில் தான் இருக்குது. அதனால் நான் அப்படியே இதை வச்சு அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சு அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இந்த பாப்பாவுக்கு நிறைய பாவாடை சட்டை இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 4 to 5 வயசு குட்டீஸ்க்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், அதனோட வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். இது நான் ஃபுல்லாக அப்படியே மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நெக் வித் வந்து எனக்கு ஒரு 5 இன்ச் இருக்குது. ஹாஃப் ஷோல்டர் 5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோலோட ஹைட்டுமே 5 இன்ச் இருக்குது. அதில் அப்படியே ஒரு கர்வ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இப்போது இந்த செஸ்டோட அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 6 இருக்குது. ஆக்சுவலாக 6 தான் வரணும். அவங்க இன்னும் கொஞ்சம் லூஸ் கேட்டிருந்தாங்க. அதனால ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்டர்ன் பண்ணி 6 கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் பேலன்ஸ் உள்ளது சீம் அலவன்ஸ். ஓகேங்களா, அவ்வளோதான். மார்க் பண்ணியாச்சு. இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலாக ஆரி ஒர்க்கும் நான் வந்து அது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். மோஸ்ட்டாக அது நிறைய பேர் பார்க்குறது இல்லை. எனக்கு இந்த வியூஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக்ஸ் 1, 2 தான் வரும். அதனால் சரி அது எதுக்கு எடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதனால தான் ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி, ஸ்டிச்சிங் யாருக்குன்னா மேபி யூஸ் ஆகலான்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போது அந்த ஆர்ம் ரவுண்டில் இருக்க அந்த லைன் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு அந்த குழிவாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டுக்காக கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பேக் பார்ட்டுக்கான நெக்லைன் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இந்த அளவில் இருக்கிறத விட இந்த அளவு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கான அளவு. ஓகேங்களா, அதை விட ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஏற்றி நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இது வந்து ஷோல்டர் மார்க்கிங்காக நான் அப்படியே கொடுத்துருக்கேன். என்ன இருக்கோ அப்படியே கொடுத்துருக்கேன். இதில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மேலே தள்ளிக்கலாம். எனக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இருக்குது. எனக்கு 3 இருந்தால் போதும். ஓகேங்களா, இங்கே ஒரு லைன் போட்டு இந்த லைனை வந்து நான் ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பார்க்க ரொம்ப போட் மாதிரியும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து சரியாக இருக்கும். இதை நம்ம அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டிச்சிங்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நான் மார்க் பண்ணுறேன். இந்த அளவு தான் நமக்கு சரியான அளவு. இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போதும் நீங்கள் கட் பண்ணும்போது அது கேன்வாஸில் பண்ணுறீங்களா இல்லை டேரெக்டாக அடித்து திருப்ப போகிறீங்களான்றது டிசைட் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் வந்து கொடுக்கணும்.
இப்போ வந்து இதுக்கு கீழே வந்து நம்ம இந்த பெட்டல் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனோட டிசைன் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பெட்டல் வந்து என்ன ஷேப்பில் வேணுன்றத நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பெட்டலோட ஹைட் வந்து ஒரு 4.5 இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணது தான். இப்போ அதில் அந்த வித்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ கரெக்ட் 1.5 இன்ச் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். சும்மா இது ஒரு பெட்டல் வந்து அப்படி செப்பரேட்டாக நம்ம பண்ண போகிறோம். இந்த எண்டில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நல்லா ஷார்ப்பாக கொண்டு வரல, உங்களுக்கு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். மேலே வந்து நம்ம ஒன்றோட ஒன்று ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஷார்ப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் சரியாக வராது. அதனால் ஒரு 1/2 ஆர் 3/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் கேப் வந்து கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதை பண்ணினேன். இதுக்கப்புறமே எனக்கு பத்தலை. அதிலேருந்து இந்த பேட்டர்ன்லேருந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் நான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வச்சு பார்க்கலாம் எப்படி வரும்னு சும்மா ஒரு ஐடியாக்காக. இந்த மாதிரி தான் நம்ம ஒன்று மேலே ஒன்று வச்சு அழகாக சூப்பராக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கும் இந்த இமேஜ் அனுப்பிச்சாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஐடியா இல்லை. ரொம்ப நாளாக ஒரு 1 வீக்காக டைம் எடுத்து அதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். இப்படி வச்சுருப்பாங்களோ அப்படி வச்சுருப்பாங்களான்ட்டு. நான் எப்போதும் புது ஆர்டர்ஸ்லாம் வந்தால் எடுத்த உடனே பண்ண மாட்டேன். நம்ம புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுறோன்னா எடுத்த உடனே வாங்கி அதில் கை வைக்க மாட்டேன். கொஞ்சம் டைம் கேட்டுப்பேன். அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சும் டைம் கேட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுவும் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணுறது. இப்போ வந்து நான் ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்து அதை நல்லா நிறைய ஃபோல்டு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது நிறைய நமக்கு தேவைப்படும். அதனால நான் சும்மா ரேண்டமாக அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவை விடவும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான், ஏன்னா நம்ம அடித்து அது திருப்ப போகிறோம். ஸோ இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் எனக்கு சரியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள எக்ஸாக்ட் அளவை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒரு 1/4 இன்ச் நான் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தேன். அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் இந்த பேப்பர் பேட்டர்னுக்குள்ளேயே நான் வந்து ஸ்டிச்சிங் போட்டேன்னா அது இன்னுமே குட்டியாகிடும். அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே தள்ளிட்டு இந்த பேப்பரோட அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம்னா சரியாக இருக்கும்ன்ற மாதிரி அப்புறமா யோசிச்சுருந்தேன். இதே அளவுக்கு தான் எல்லாத்தையும் கட் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி நம்ம நிறைய தேவைப்படும். இந்த பார்டர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு பிளெயின் கிளாத்தை வந்து பேக்குக்கு கொடுக்குற மாதிரி யோசித்து வச்சுருக்கேன். பார்டர் பெருசாக தான் இருக்குது. பட் ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பத்தவே பத்தாது. ஏன்னா ஒன் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க பார்டரு, இந்த மாதிரி பாவாடை சட்டைக்கெலாம். ஸோ அது வந்து நமக்கு இதுக்கே சரியாக இருக்கும். இதுக்கே எனக்கு கொஞ்சமாக லைட்டாக பத்தலை. பட் ஒன்றோட ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்க, நான் சும்மா அப்படியே பார்டரில் வந்து இது மாதிரி வச்சு பார்க்குறேன். எனக்கு சரியாக இருக்குது. இருக்கிற பார்டர் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று வச்சு நான் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ எனக்கு இது ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பத்துமான்னு நான் சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்க இவ்வளோ தேவைப்படுதான்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பத்தவே பத்தாது. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி நான் நிறையா வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இருக்கிற பார்டர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. பத்தலைன்னா எடுத்துக்கலாம்னு நினச்சி வச்சுருந்தேன். பட் அதுவும் எனக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கேற்ற மாதிரி லைனிங்கையும் இதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வாங்க நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த ஆரி ஒர்க்கோட சென்டர் நான் இப்படி மடித்து போட்டுக்கிறேன். மடித்து போட்டுட்டு நல்லா கரெக்டாக ஈக்குவலாக ஃபோல்டு பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்ன பின்ன இருக்கிறது. ஏன்னா அதுதான் நமக்கு மெயின். இல்லைன்னா கழுத்து வந்து ரொம்ப அகண்ட மாதிரி மாறிடும். ஒரு பக்கம் அந்த ஷோல்டர் வந்து பெருசாகவும் இன்னொரு பக்கம் சின்னதாகவும் இருக்கும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா அந்த லைனிங் இதுக்கு மேலே வச்சு சும்மா ரஃப்பாக வந்து கொஞ்சமாக கிளாத் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி பேக் பார்ட்டெல்லாம் கட் பண்ணிக்கலாம். மீதி உள்ள எல்லாமே வந்து நம்ம அந்த பெட்டல்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த சென்டர் பார்த்து நம்ம லைனிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்படி வச்சு அப்படியே மேலே உங்களுக்கு அதை ட்ரேஸ் எடுத்த மாதிரி தைக்க வரலைன்னா அந்த அப்படியே பேக் சைடில் திருப்பிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஸோ எனக்கு அந்த அளவு வந்து எனக்கு பேக் சைட்லேயும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நான் அந்த பக்கமாக திருப்பிட்டு தான் ஸ்டிச் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இது நல்லா ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து நம்ம பின் குத்தணும். இதுதான் மெயின்னு. நான் பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து அங்கங்கே பின் குத்திட்டேன். இப்போ பேக் சைடில் திருப்புறேன். எனக்கு அந்த செயின் ஸ்டிச் வந்து தெரியுது. அதை ஒட்டின மாதிரியே நான் ஸ்டிச் வந்து போட போகிறேன். எப்போதும் ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபூட்டரை தூக்கி தூக்கி பண்ணாதீங்க. ஃபூட்டர் அங்கேயே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த துணியை மட்டும் நம்ம ரொட்டேட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த கால் பட்டு ஃபூட்டரை தூக்கிடுவோம். திரும்ப அது ஃபூட்டர் வந்து சீட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பீட் இருந்ததுன்னா பட்டுன்னு உடஞ்சிரும். ஸோ அதனால தான் அந்த ஃபூட்டரை தூக்காமல் அதுக்கு துணியை மட்டும் லைட்டாக வளைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா நீட்டாக வரும். இப்போ நெக்லைனில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது கரெக்டாக வந்திருக்குன்னு. ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க எக்ஸஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவ்லெஸ் கிளாத்து, ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸு. அதனால் இங்கேயும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். கையோட ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த கைக்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கர்வில் வந்து குட்டி குட்டியாக ஆர்காட் போட்டு நம்ம நல்லா டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கர்வ்லலாம் குட்டி குட்டியாக நம்ம நாட்சஸ் போட்டால் தான் நம்மளால் டர்ன் பண்ண முடியும். கம்பல்சரி போடணும். நெக்லைன்லேயும் 1/4 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாத் அப்படியே டர்ன் பண்ணி எடுக்கிறேன். டர்ன் பண்ணி எடுக்கும்போது பார்த்து எடுங்க. ஃபுல்லாக நம்ம ஸ்டோன் ஒட்டியிருக்கோம். அதனால் நான் பொறுமையாக திருப்பிக்கிறேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தோம்னா ஸ்டோன் வெளியே வந்துடும். ஸோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கேர்ஃபுல்லாக நான் டர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் விட்ட இடத்துலலாம் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அங்கங்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபினிஷ் பண்ணோடனே பார்க்கலாம். இப்போ இந்த ஆர்ம் கிட்ட ஒரு படிமான தையல் மாதிரி போட்டுக்கிறேன். மேலே என்னால் போட முடியல, ஏன்னா அங்கே ஒர்க் இருக்குது. அதனால் பேலன்ஸ் உள்ள இடத்துல மட்டும் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இங்கே வந்து டாட் பிடிக்க போகிறோம். ஒரு 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கரெக்டாக சென்டரில் மடித்தா நமக்கு சென்டர் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து டாட் பிடிக்க போகிறோம். இங்கே எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. அதே 3 இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட்டோட ஹைட்டு ஒரு 3.5லேருந்து 4 இன்ச்சு வரைக்கும் ஹைட் வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 3.5 இன்ச் கிட்ட டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். ஆனால் பாருங்கள், டாட் பிடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாத் வந்து பார்க்க நல்லாவே இல்லை. அந்த நமக்கு மெயினே அந்த நெக்கில் வந்து அந்த சோக்கர் டிசைனு அது கீழே இப்படி இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும், பார்க்க நல்லா இல்லை இல்லையா? அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த டாட்டை வந்து பிரித்து விட்டுட்டேன். ஃப்ரண்ட்டில் டாட்டே போடல, பேக்கில் மட்டும் டாட் பிடிச்சிருந்தேன். அப்போ தான் நமக்கு அந்த லுக்கு வந்து சரியாக இருக்கும்.
நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாத்தை வந்து நல்லா ஈவன் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கட் பண்ணி விட்டுறேன். நம்ம டாட் பிடிச்சா எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவுக்கு லைட்டாக நான் வந்து சைடில் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வந்து சரியாக இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பேக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு நெக் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆர்ம் கிட்டையும் வந்து 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்லெஸ்ஸு. அதுக்காக நான் ரெடி பண்ணிக்கிறேன். இதை நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ண மாதிரியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக் லைனில் வந்து இந்த எட்ஜ் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதும் டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஹூக்குக்கு தனியாக ஐக்கு தனியாக பிரிக்க போகிறோம். அது கரெக்டாக ஈவனாக மடிச்சுக்கிட்டு சென்டரில் வந்து கட் பண்ணி விடுறேன். இப்போது இந்த சைடு வந்து எனக்கு ஐக்கான ப்ளேஸ் கிடைக்குது. அதுக்காக நான் அதுக்கேற்ற துணியை வந்து எடுத்துக்கிறேன். லென்த் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அது என்ன லென்த் இருக்கோ அதை விட ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். 1 இன்ச் கூட தேவையில்லை, 1/2 இன்ச் இருந்தால் போதும். ஏன்னா கீழே வந்து நம்ம பெட்டல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் மேலே மட்டும் 1/2 இன்ச் இருக்க மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் சும்மா ரஃபாக தான் கொடுத்துருக்கேன் கீழே, ஆனால் ஃபினிஷ் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்கு ஒரு பார்த்த ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் அப்படியே ஃபோல்டு பண்ணி எட்ஜெல்லாம் மறையிற மாதிரி நம்ம வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. குட்டீஸ்க்கு போட ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப குட்டி பாப்பாக்கெல்லாம் போட்டால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. எனக்கு அந்த பாப்பாவும் நான் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போயிருந்தேன். அந்த பாப்பா போட்டிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க வீட்டில் ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நான் தான் தைச்சேன், நான் தான் தைச்சேன்னு. எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சாங்க. அதுவே ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வீட்டில் ஒரு 3 பாப்பாவுக்கு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அங்கே போயிட்டு வந்தது. இவங்க போட்டிருக்கிறத பார்க்கணுன்றதுக்காகவே நான் மெயினாக வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தேன். இப்போ நான் வந்து ஐக்கு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நம்ம நிறைய ஸ்டிச்சிங் வந்து பார்த்துருப்போம். அதனால டீட்டெயில்டாக காட்டல. இப்போ பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கீழே பெட்டல்ஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கேன்வாஸு, ஒரு லைனிங்கு, ஒரு பார்டர் இந்த கிளாத் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா பென்சிலில். அந்த பென்சிலில் அளவாக எடுத்து அதுலேருந்து ஒரு கைடு அளவுக்கு தள்ளி நான் 1/4 இன்ச் தள்ளி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக அதை ஒன்று மேலே ஒன்றா நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்கு. எனக்கு சென்டர் பார்த்து நான் வச்சுக்கிறேன். தெரியுதுங்களா? அந்த லைன் மேலே நான் பண்ணலை. அந்த லைனை ஒட்டின மாதிரி என்னோடய ஃபோட்ரு வந்து வரணும். அப்படி பார்த்தோம்னா நமக்கு அந்த 1/4 இன்ச் வந்து அளவு வந்து சரியாக இருக்கும். சப்போஸ் இந்த அளவு வந்து ஸ்ட்ரைட்டாக தைக்க முடியல, எனக்கு கோணல் மானலாக வருது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த ஒரு லைன் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை ஒட்டின மாதிரி அந்த ஃபூட்டர் வந்து ஒரு ஃபூட்டர் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கைடன்ஸ் அளவாக எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சரியாக வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அளவெல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி நாட்சஸ் வந்து போட்டு அதை அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லூப் டர்னரை கரெக்டாக அதனோட எண்டில் மாட்டி அப்படியே இதில் நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இழுக்கிறேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு.
பார்டர்னால கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. மத்த கிளாத்தெல்லாம் கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. நான் ஃபுல்லா அப்படியே டர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த ஷேப்லாம் நல்லா நமக்கு டீட்டெயிலிங் வந்து நல்லா நீட்டா தெரியணும். கிளீனா இருக்கணும். அந்த ஒரு சுருக்கமும் இல்லாம நீட்டா எடுத்து விடுறேன். பாருங்க இப்ப நல்லா ஃபுல்லா திருப்பி எடுத்துட்ட உடனே, எங்கேயாச்சும் உள்ள போயிருக்கான்னு பாருங்க கிளாத்து. கரெக்ட்டா இருக்கு. இது பார்க்க அந்த தோரணம் மாரியே இருக்குல்ல. இதே மாரி தான் நம்ப அடுத்தடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ண போறோம். இப்ப இதுக்கு ஓரத்துல எட்ஜ் ஸ்டிச் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஸ்டிச் வந்து போடணும்னு அவசியம் இல்ல. எனக்கு போட்டா நல்லா இருக்குன்ற மாரி தோணுச்சு. அதனால எட்ஜ் ஸ்டிச் வந்து நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்ப நான் இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மத்தது எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இது எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் அத பார்க்குறோம். அப்படியே கொஞ்சம் ட்ரை பண்றோம். நம்ம இருக்கிறதெல்லாம் கரெக்ட்டா இது ஃப்ளவர் வந்து எனக்கு சென்டரா தெரியுது பார்த்தீங்களா? அத வந்து நடுவுல இருக்க மாரி வச்சுக்கிறேன். மத்ததெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதனால அது மட்டும் சென்டர் மாரி வச்சுட்டு, மத்த எல்லாத்தையும் ஒண்ணோட ஒண்ணு நம்ம கரெக்ட்டா இந்த மாரி ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாம். சும்மா இதான் நம்ம ஐடியா. சென்டர்ல ஃபுல்லா இந்த பார்டர்ஸ் வந்து வரும். பேக்ல வந்து நமக்கு பிளெயினா வர மாதிரி. பட் இதுல எப்படின்னா, இந்த மேல சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் இத வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். அப்பதான் இந்த இந்த பெட்டல்ஸ் வந்து அந்த அந்த சட்டைய சுத்தி வர மாதிரி இருக்கும். ஏன்னா, அவங்க காமிச்ச ரெஃபரன்ஸ் இமேஜ்ல அந்த மாரி தான் இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்றேன், இப்போ சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். சைடு ஜாயிண்ட் பண்ணிட்டு, நம்ம அந்த மெத்தட்ல உங்களுக்கு பார்த்த ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டு, கையோட சைடு ஜாயிண்ட்டும் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடு ஜாயிண்ட் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷோல்டரையும் உள்ளேயும் நான் ஓவர்லாக் வந்து பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இல்லை அதுக்கப்புறம் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணலாம். இப்போ இந்த பெட்டல்ஸ் வந்து நான் சும்மா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எப்படி வரும்ன்ற ஐடியாக்காக நான் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்துட்டேன். இப்போ திரும்ப இது அழகா ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து கரெக்டான அளவில் பின் குத்திக்க போகிறோம். நான் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி ஃபுல்லாக பின் குத்திட்டு மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம அதை சட்டையோட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அந்த மேலே லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே கேப் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகாமல் இருக்க சும்மா ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இது எப்படி வரும்னு பார்த்துட்டு இதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா பின் எதுவும் ரிமூவ் பண்ணல. சும்மா அப்படியே கரெக்டாக சென்டர் பார்த்து நான் வைக்கிறேன். தெரியுதுங்களா? அந்த பெட்டலோட சென்டரும் அந்த மேலே சுவாமி இருக்காங்க பார்த்தீங்களா? லக்ஷ்மி பெண்டன்ட் இருக்கு. அதுவுமே சேர்த்து ஒன்றா இருக்க மாதிரி நான் இப்படி வச்சுக்கிறேன். பார்த்தா இப்படி வரணும் நமக்கு நல்லா நீட்டாக. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. நான் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று வச்சு
ஜாயின் பண்ண மாதிரி ஒரு பின் வந்து குத்திருக்கேன். ஃபுல்லா மேல வந்து ஒரு ஸ்டிச்சும் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை டைரக்டா இதுக்கு மேல வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஆக்சுவலா பார்டர் இன்னும் ஒண்ணு கூட எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு சைட்ல மட்டும் கொஞ்சம் பத்தல. அதனால இந்த பிளெயின் கிளாத் வச்சு பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இது கரெக்டா இப்படி மேல வச்சுட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட போறோம். பட் இது பார்க்க ஒரு தோரம் ஃபீல் இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. கரெக்டா இது சென்டர் பார்த்து இது மட்டும் நம்ம கரெக்டா வச்சுட்டா போதும். மற்றது முன்ன பின்ன இருந்தா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டா இந்த ஹூக் சைட்ல இருந்து அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே ஸ்டிச் போட்டுட்டே வரேன். இப்போ உங்களுக்கு க்ளோஸ்அப்ல காட்டியிருக்கேன். கரெக்டா இந்த இடம் நல்லா சரி பார்த்து ஒன்று ஒன்றா அழகா ஸ்டிச் பண்ணிட்டே வரலாம். முடிச்சுட்டு இதை கம்பல்சரி நம்ம ஓவர்லாக் பண்ணிக்கலாம். ஃபுல்லா முடிச்சதுக்கப்புறம் இந்த பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஓவர்லாக் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதை இதுக்கு மேலே வச்சு இந்த ஓவர்லாக் மேலேயே ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம்னா நமக்கு அந்த பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் அழகா இருக்கும். இல்லை அங்கங்கே தூக்கிட்டு இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக மேலே வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு ஸ்டிச் வந்து நான் போடுறேன். இந்த மாதிரி தான் இந்த சட்டையை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். இதுக்கு அடுத்து இதனோட பாவாடையோட வீடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவா நான் ஷேர் பண்ணுறேன். வேணுன்றவங்க பாருங்க. இது வந்து ஒரு 5 to 6 வயசு கிட்ஸ்க்கு வந்து இந்த அளவு வந்து சரியா இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லா ஸ்டிச் பண்ணிட்டு அயர்ன் பண்ணிட்டா இந்த சட்டை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா ரெடி ஆயிடும். இதுதான் இந்த பாவாடை சட்டையோட அவுட்கம். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ போட ஹெல்ப் பண்ணும். தேங்க்யூ.